புலமையால் நான் புலம்புகின்றேன், புலவனாக நான் நலம்புகின்றேன். சோதனை எதுவும் வைக்காமல் சொல்லில் அமர்வாய் தமிழ் மகளே. எழுதும் எழுத்துக்கள் அத்தனையும் ஏறி நிற்பாய் பூமகளே. உழவன் போலே புழுகின்றேன், உயர்த்தனி செம்மொழி அருள்வாயே. பழுதில்லாத பாக்கள் படைக்கிற பாவாய் நாவாய் பாவாயே. வணக்கம் தமிழே, வணக்கம் அமிழ்தே. அவை தமிழ்முத்து புகழ் பாட தலை சார்ந்த கவிஞரெல்லாம் கமழ்கின்ற பாப்பத்தோடு கடையரங்கில் கூடியுள்ளேன். கடையரங்கில் கூடியுள்ளேன். வணக்கம் தமிழர்களே, வளமான அறிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். புதுவை தமிழ்ச்சங்கம் பொறுப்போடு நடத்துகின்ற பொறுப்பாளர் அனைவருக்கும் என் பொன்னான வணக்கங்கள். தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் புதுவை தமிழ்ச்சங்கம் புகழோடு நடத்துகின்ற பொறுப்பாளர் அனைவருக்கும் என் பொன்வணக்கம் சொல்லுகின்றேன். தலைப்பு போயதான் கல்வி பணியில் கல்வி செப்பல். எத்தனையோ மனிதர் பலர் இம்மண்ணில் பிறக்கின்றார், எத்தனையோ மனிதர் பலர் இம்மண்ணில் பிறக்கின்றார். அத்தனை பேரையும் இந்த அகிலம் நினைவு வைப்பதில்லை. மண்ணாண்ட மன்னர் பலர் மறைந்து போனால் தகவலின்றி, நாடாண்ட அமைச்சர் பலர் நமக்கென்று நினைவில்லை. கண்கண்ட தெய்வமாக காண்கின்றோம் சிலரையே நாம், கண்கண்ட தெய்வமாக காண்கின்றோம் சிலரையே நாம். வரலாற்றின் பக்கமெல்லாம் வரிந்து கொண்டு தேடினாலும் அரசர்களும் அமைச்சர்களும் அப்படி நாம் காண்பதில்லை, அப்படி நாம் காண்பதில்லை. கரைவேட்டி கட்டியவர், கரைவேட்டி கட்டியவர், கரைகண்ட பேச்சாளர், நிறைவான மாந்தர்களை நினைவில் இன்று காணவில்லை, நினைவில் இன்று காணவில்லை. உலகமெல்லாம் சில பேர் தான் உள்ளத்தில் நிறைந்துள்ளார். அப்படி நிறைந்தவர்கள் ஐயா முத்தவர் தான் அனைவரின் நெஞ்சத்தையும் அழகாக ஈர்த்தவர் தான், அழகாக ஈர்த்தவர் தான். அடிமையாக மக்கள் எல்லாம் அரசுகளின் மன்மத்தால் கொடுமை செய்யப்பட்டார்கள். கொடுங்கோன்மை ஆட்சியிலே கடுமையான சட்டங்கள், கல்வி தரா அரசுகள், விடுதலை பெற்றெடுத்தே விரும்பினர் மக்கள் எல்லாம். புரட்சிகள் வெடித்து தேசம் புதுமைகள் கண்டன. அரசுகள் மாறியதால், ஆட்சிகள் மாறியதால் அடிமை நிறைவொழிந்து மக்கள் ஆசுவாசப்பட்டனர். சுதந்திர காற்றை சுவாசிக்க தொடங்கினர். 1000 ஆண்டுக்கு ஒரு அருளாளர் வருவார்கள், 1000 ஆண்டுக்கு ஒரு அருளாளர் வருவார்கள். அப்பாவி மக்களுக்கு அருள் புரிந்து காப்பார்கள், அருள் புரிந்து காப்பார்கள். அதுபோல கல்விக்கின்று அண்மையில் கிடைத்தவரோ மதிய உணவோடு மக்களுக்கு கல்வி தந்த மகராசர் காமராசர், மகராசர் காமராசர், வள்ளல் காமராசர். ராஜாஜி மூடிய கல்வி கூடங்கள் நம்மை திறந்து கல்வி தந்த கர்ம வீரர் காமராசர், கர்ம வீரர் காமராசர். காமராசர் வழியிலே கல்வி மகன் முத்து வந்தார், நம் கல்வி மகன் முத்து வந்தார். கடைகளுக்கும் கல்வி சேர, கடைகளுக்கும் கல்வி சேர நிறுவனங்கள் பல கண்டார். முத்தையா நிறுவனங்கள் பல கண்டார். வந்தவாசி அருகிலே வறண்ட பூமி தெல்லாரில், வந்தவாசி அருகிலே வறண்ட பூமி தெல்லாரில் சொந்த நிலம் வாங்கியவர் தொழிற்சாலை கட்டவில்லை, சொந்த நிலம் வாங்கியவர் தொழிற்சாலை கட்டவில்லை. பணம் குவிக்கும் எண்ணத்தோடு மணல் குவாரி நடத்தவில்லை. முத்தையா மணல் குவாரி நடத்தவில்லை. கைதட்டலாம். லாரியிலே பொருள் ஏற்றி நாடு முழுதும் அனுப்பி வைத்தார். நாடு முழுதும் அனுப்பினாலும் காரியத்தில் முத்தையா கண்ணாக தாழ்ந்தார். தன்னுடைய கல்வியை போதிக்கிற காரியத்தில் முத்தையா கண்ணாக தாழ்ந்தார். தலை காய்ந்து வறுமை மிஞ்சி தவிக்கின்ற ஏழை மக்கள் தந்தாரே கல்லூரி தன்னை, அவங்க எல்லாரும் கல்லூரி கட்டார்.
நந்திவர்மன் பெயரிலே நல்லதொரு சூழலிலே வந்து மக்கள் படிப்பதற்கு வகையாக கல்லூரி கண்டார். முத்தையா வகையாக கல்லூரி கண்டார். பள்ளி படிப்பையே தாண்டாத மாணவர்கள் கிராமங்கள்ல பள்ளி படிப்பையே தாண்டாத மாணவர்கள் படித்து பட்டம் பெற பல வகை பிரிவு கண்டார். கொல்லியில் ஆடு மேய்த்த குப்பன் சுப்பன் பிள்ளை எல்லாம் ஜில்லா கலெக்டராக சிறப்பாக கல்லூரி கண்டார். மொழிப்பாடம் அறிவியலும் மொய்த்து இளைஞர் படிப்பதற்கு கொழிக்கின்ற சோதனையோடு கொடுத்தாரே கல்லூரிகளை நிறைய கல்லூரிகளை நிறுவினார். அடுப்பூதி விறகு சுமந்து ஆடு மாடு தொழுவம் கட்டி களை எடுத்து நாத்து நட்டு காலமெல்லாம் உழைக்கும் மகளிர் கைகளிலே புத்தகமும் கனவுகளில் உத்தியோகமும் கைவர பெறுவதற்கு கல்லூரி ஐயா கண்டார். சைக்கிள் கூட இல்லாத சாமானிய பிள்ளை எல்லாம் பைக்கு காரு பிரித்து பார்த்து பலவாறு டிசைன்கள் செய்யும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மேதிரியில் வருவதற்கும் கல்லடுக்கி சாந்து சுமந்து கட்டிடங்கள் கட்டும் தொழிலாளர் பிள்ளைகளெல்லாம் சிவில் இன்ஜினியராய் அரசுகளில் தனியாரிடம் அதிகாரி வேலை பார்க்க சிவில் இன்ஜினியராய் உருவாவதற்கும் வீட்டினிலே மண்ணெண்ணெய் விளக்கு தெருவில் விளக்கில் படிக்கும் பிள்ளை நாட்டினிலே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராய் நன்றாக பணி செய்யவும் வல்லவன் பொறியியல் கல்லூரியும் மாரிக்கட்டி கல்லூரியும் முத்தையா அவர்கள் கண்டார். அவரை சந்திக்கும் போதெல்லாம் சார் என விழிப்பவர்கள் இவரிடம் படித்துவிட்டு இங்கிலாந்தில் இருப்பதாக நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். இவரிடம் படித்துவிட்டு இங்கிலாந்தில் இருப்பதாக அமெரிக்கா அரபு நாட்டில் அவர்கள் வேலை செய்வதாக சொல்லுகின்ற போதெல்லாம் சொல்லும் இவர் கல்வி பணி. அவருடைய மாணவர்கள் சொல்லுகின்ற போதெல்லாம் சொல்லும் இவர் கல்வி பணி. பணம் கட்ட முடியாத பல்லாயிரம் ஏழை மாணவருக்கு தான் கட்டி கல்வி கண்ட தாராள கல்வி வல்லர். தான் பணம் கட்டி கல்வி கண்ட தாராள கல்வி வல்லர். வேலை தேடி கிடைக்காது விரக்தியில் வரும் இளைஞர்களுக்கு ஆளை காட்டி வேலை பெற வழிகாட்டி முத்தையா. வேலை தேடி கிடைக்காது விரக்தியில் வரும் இளைஞர்களுக்கு ஆளை காட்டி வேலை பெற வழிகாட்டி முத்தையா. வாழ்க்கையில் உயர்வதற்கு வானளவு செல்வம் வேண்டாம். வாழ்க்கையில் நாம் உயர்வதற்கு வானளவு செல்வம் வேண்டாம். உலகமெல்லாம் செல்வதற்கு மலையளவு பொருளும் வேண்டாம். தான் கற்ற கல்வி ஒன்று தலைநிமிர்ந்து உலகமெல்லாம் வானளவு புகழ்ந்து வளமான வாழ்வு தரும். கல்வியால் உயர்ந்தவரே காலமெல்லாம் வரலாற்றில் அன்னவர் வளர்க்கும் வள்ளல் ஐயா என்ற முத்தையா. கல்லூரி, பாலிடெக்னிக், பழனியர் பள்ளி மற்றும் ஆசிரியர் பயிற்சி பள்ளி அத்தனையும் கண்டவர். அவருடைய பவள விழாவில் அவரை வாழ்த்துவதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை வாழ்த்துக்களை கூறி என்னுடைய அமர்வை தொடங்குகிறேன். அவைக்கு என் பணிவான வணக்கம். பவள விழா பாட்டரங்கம் மும்மூன்று பிரிவில் பவள விழா பாட்டரங்கம் மும்மூன்று பிரிவில் முத்தமிழார் முனைவர் முத்து ஐயாவுக்கு முத்தாய்ப்பு பாட்டரங்கம். அகவையோர் 75 அகவ தந்திடும் கவி சான்றோர்கள் 75 அகவ தந்திடும்
தகைசால் பொறிஞர் தமிழ்ச்சங்க துணை தலைவர் எங்கள் தலைவர். பாட்டு பருதி பாவலரே, பாட்டு பருதி பாவலரே, பன்முக திறமையால் வளம் ஒரு வல்லுநரே, பன்முக திறமையால் வளம் ஒரு வல்லுநரே, தமிழ் பற்றாளரே, உங்கள் முப்பொருள் தாண்டிய முழு பெயரை மூப்பா என்றே அன்பர்கள் அழைத்திடுவர் சுருக்கமாய். மூப்பா என்றே அன்பர்கள் அழைத்திடுவர் சுருக்கமாய். நவீன சிந்தனையில் நாளும் வளவரும் சமூக ஆர்வலர். தாங்கள் நல்ல தமிழ் அறிஞர், புதுவை அரசின் பொறிஞர், எங்கள் கவியரங்க தலைவர். மூப்பா என்றாலே மு. பாலசுப்பிரமணியம் ஐயாவே, உங்களுக்கு எனது தலைமை வணக்கம். பாட்டரங்க முன்னிலை தொல்தமிழர் பண்பாடு என்கிறவர். பாட்டரங்க முன்னிலை தொல்தமிழர் பண்பாடு என்கிறது. தமிழை செந்தமிழை தன் நாவலத்தால் பேசும் சொல் வளத்தால் களம் கண்டவரை. ஐயா வரவில்லை, இருப்பினும் கூறிவிடுகிறேன். தன் நாவலத்தால் பேச்சால் சொல் வளத்தால் களம் கண்டவரை எங்கள் கலெக்டர் காங்கேணி ஐயா அவர்களுக்கும் கலைமாமணி MS ராஜா அவர்களுக்கும் எனது முதல் வணக்கம். அவையில் நிறைந்துள்ள ஆன்றோர் சான்றோர் தமிழ் அறிஞர்களுக்கு தமிழ் கவியின் அவை வணக்கம். விழாநாயகர் வி. முத்து ஐயாவுக்கு வியக்கும் தலைப்பு. வி. முத்து ஐயாவுக்கு வியக்கும் தலைப்பு. 3ஆம் முத்தமிழ் 3 தானே. கல்வி பணியில் கல்வி செம்மல் முனைவர் முத்து எங்கள் தலைப்பு. நந்திவர்மன் புகழ்ந்திட சிறந்திடும் தெல்லாறு. நந்திவர்மன் புகழ்ந்திட சிறந்திடும் தெல்லாறு நற்கடலில் கண்டெடுத்த பொற்கை நன் முத்தாம். நற்கடலில் கண்டெடுத்த பொற்கை நன் முத்தாம். நற்கல்வி நற்பண்பு நாளும் பெற்றவராம். நற்கல்வி நற்பண்பு நாளும் பெற்றவராம். நலமுடன் வாழ்ந்திடுக நாங்களும் வாழ்த்துகின்றோம். நலமுடன் வாழ்ந்திடுக நாங்களும் வாழ்த்துகின்றோம். பள்ளிக்கூட கல்வியை தன்மண்ணில் கற்றாரே. பள்ளிக்கூட கல்வியை தன்மண்ணில் கற்றாரே பச்சையப்பன் கல்லூரியில் புகுமுக வகுப்பான். பச்சையப்பன் கல்லூரியில் புகுமுக வகுப்பான். பட்டமோ அண்ணாமலை பல்கலை தந்தது. பட்டமோ அண்ணாமலை பல்கலை தந்தது. பண்டார நாயக்கர் இலங்கை பல்கலையில் முனைவர் பட்டம். பண்டார நாயக்கர் இலங்கை பல்கலையில் முனைவர் பட்டம். காதர் மொய்தீன் கல்லூரியில் பேராசிரியர் ஆனார். காதர் மொய்தீன் கல்லூரியில் பேராசிரியர் ஆனார். கல்வி பணியில் களம் கண்ட தெல்லாறு பல்லவரை. கல்வி பணியில் களம் கண்ட தெல்லாறு பல்லவரை. கல்வி செல்வம் எங்கும் கிடைக்கிறதே. கல்வி செல்வம் எங்கும் கிடைக்கிறதே. கலை அறிவியல் தொழில்நுட்ப கல்லூரிகள் திறந்தாயே. கலை அறிவியல் தொழில்நுட்ப கல்லூரிகள் திறந்தாயே. கல்வியின் சிறப்பை மாணவர் உணர்ந்திட. கல்வியின் சிறப்பை மாணவர் உணர்ந்திட கரையிலா கல்வியை காலமறிந்து தந்தவரே. கரையிலா கல்வியை காலமறிந்து தந்தவரே. கல்வி நிறுவனத்தில் கட்டண தளர்வுகள். கல்வி நிறுவனத்தில் கட்டண தளர்வுகள் கல்விக்கு தந்தையாய் வளம் வந்த போதகரே. கல்விக்கு தந்தையாய் வளம் வந்த போதகரே. தமிழுக்கு தமிழ் சங்கத்திற்கு தலைமையே. தமிழுக்கு தமிழ் சங்கத்திற்கு தலைமையே. தரணி எங்கும் உங்கள் பெயர் முத்தமிழ் பேசுதே. தரணி எங்கும் உங்கள் பெயர் முத்தமிழ் பேசுதே. தமிழ் சான்றோர் உயர்வுக்கு விருது தந்தே. தமிழ் சான்றோர் உயர்வுக்கு விருது தந்தே. தலைமையின் இலக்கணமாய் சான்று கொண்டாய். தலைமையின் இலக்கணமாய் சான்று கொண்டாய். முத்து பவளம் மாணிக்கம் பொன்னென்றே. முத்து பவளம் மாணிக்கம் பொன்னென்றே முத்தான நூல்கள் பல்துறையில் தந்தவரே. முத்தான நூல்கள் பல்துறையில் தந்தவரே.
முப்பொழுதும் தமிழ் பணியில் அயராத செம்மலே, முப்பொழுதும் தமிழ் பணியில் அயராத செம்மலே, முத்தமிழால் மிக உயர்ந்த முத்து ஐயாவே, முத்தமிழால் மிக உயர்ந்த முத்து ஐயாவே. கல்விக்கு கடலாய் தமிழுக்கு அமுதாய் கற்றோருக்கு ஏழியாய் தரம் உயர்ந்திட செய்தவரே. கல்விக்கு கடலாய் தமிழுக்கு அமுதாய் கற்றோருக்கு ஏழியாய் தரம் உயர்ந்திட செய்தாயே. கல்வி பணியில் செம்மலென, கல்வி பணியில் செம்மலென காலம் புகழ்ந்திடுமே, கல்வி பணியில் செம்மலென காலம் புகழ்ந்திடுமே. கலைப்பணி ஆற்றிடும் கலைமகளின் தவ புதல்வரே, கலைப்பணி ஆற்றிடும் கலைமகளின் தவ புதல்வரே. புதுவைக்கு புகழ் தமிழ்ச்சங்கம், புதுவைக்கு புகழ் தமிழ்ச்சங்கம், புதுமையாய் பொன்விழா வள்ளுவர் ஊர்வலம், புதுவையாய் பொன்விழா வள்ளுவர் ஊர்வலம். பிரதான சிலையை எழுப்பித்த தமிழரே, பிரதான சிலையை எழுப்பித்த தமிழரே, பிற்சங்கம் போற்றிடும் உந்தன் தமிழ் பணியையே, பிற்சங்கம் போற்றிடும் உந்தன் தமிழ் பணியையே. கல்வி செல்வம் கற்றிட கொடை தந்த வல்லரே, கல்வி செல்வம் கற்றிட கொடை தந்த வல்லரே. கல்வி தந்தையே நீங்கள் வாழ்க வாழ்கவே, கல்வி தந்தையே நீங்கள் வாழ்க வாழ்கவே. காலம் போற்றிடும் புகழுடன் வாழ்கவே, காலம் போற்றிடும் புகழுடன் வாழ்கவே. கவிப்பூக்களால் வாழ்த்திட்டேன், கவிப்பூக்களால் வாழ்த்திட்டேன், வயதில்லை வணங்குகின்றேன். கல்வி தந்தையே எங்கள் கல்வி செம்மலே. நன்றி, வணக்கம். அன்னை தமிழுக்கும் அறிவான தலைமைக்கும் அவையை அலங்கரிக்கும் இனிய மாலை வணக்கம். கல்வி பணியில் கல்வி செம்மல் கலைமாமணி முனைவர் முத்து. தெல்லாரின் செந்தமிழ் பல தேனியாய் தெல்லு தமிழ் புலவர்கள் வாழ்ந்த மண்ணில் வெங்கடேசன் மன்னம்மாளின் மைந்தனாய் வென்று காட்டினாய் உன் அறிவின் திறமையால். மூழ்கி மூழ்கி எடுப்பதெல்லாம் முத்தல்ல, முத்தமிழில் மூழ்கிய நல்முத்து எங்கள் முத்தல்லவா. பல பட்டங்கள் அறிவு கூர்மையால் பெற்றாலும் பலரும் பட்டம் பெற உதவிக்கரம் நீட்டுபவர். ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி தரும் வல்லன், எளிய மக்களின் துயர் துடைக்கும் காசாளன். இளங்கலை தமிழும் முதுகலை தமிழ் படிப்பவருக்கெல்லாம் இலவச பாட புத்தகமும் கட்டணமும் இல்லா கர்ணன். தமிழ் வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்தவர், தான் பிறந்த மண்ணை வாழ்விக்க வந்த மாமனிதர். தமிழ் வாழ தான் வாழும் தகமையாளர், தமிழால் பலரையும் வாழ வைக்கும் கல்வி செம்மன். அனைத்திந்திய தமிழ்ச்சங்க பேரவையின் உறுப்பினராக அனைவரையும் சந்திக்கும் சக தோழனாக காட்சிக்கு எளியவர், கடுஞ்சொல் பேசாதவர் கலைமாமணி முத்து ஐயா அவர்கள். கல்வி கற்போரை தாங்கி பிடிக்கும் ஆணிவேர், புதுவை தமிழ்ச்சங்கத்தின் மேன்மிகு தலைவர் அவர். 1000 பிறைகளுக்கு மேல் நீங்கள் காண வேண்டும், ஆள்போல் தலைத்து அறிவுபோல் வேறுகின்ற பிரார்த்தனை செய்கிறேன். வாழ்த்த வயதில்லை, ஐயாவை வணங்கி மகிழ்கிறேன். நன்றி. பௌரவிழா நாயகருக்கு முதல் வணக்கம், அவையோருக்கு நல்வணக்கம். கவியரங்க தலைமை புன்னகை பொறிஞர் நடைவண்டி நாயகன் மூப்பா அவர்களுக்கு அன்பு வணக்கம். முத்தமிழும் ஆரத்தலும் முத்து இவர், திக்கெட்டு தீந்தமிழின் புகழ் பரப்ப இங்கே தமிழ் சங்கம். அதில் ஞானம் முழுதும் நயந்தளர்ந்த பாலர்களுக்கு ஒரு சிலை கண்டார். தான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற சிற்றூர் மக்களுக்கு கல்வி கோவில்கள் கட்டினார். கருவறை இல்லா கல்லூரிகளில் இவர் ஒரு நடமாடும் தெய்வம். நீரளவு வளரும் நல்மலராய் நாளும் வளரும் நல்முத்தே. உந்தன் சீரிய சேவையில் என் சிந்தை மகிழ்கிறது, உன் சீரிய சேவையில் என் சிந்தை மகிழ்கிறது. மலைக்கு கூட ஒதுங்காத ஏழை மகன் வாரிசுக்கு கல்வி வள்ளலாய் குடை விரித்தாய். கற்று நனையட்டும் எம் மக்கள் நனைந்து முளைப்பான் அறிவனாய். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறுநரம் ஐயா வள்ளல் நீ. சிப்பிகளுக்கு கூட நீண்டல் கற்றுத்தந்த வங்கக்கடல் முத்து நீ. கல்வி கனவில் மிதப்பவருக்கு கலங்கரை விளக்கும் நீ. வாழ்க பல்லாண்டு பல நூறாண்டு. நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். தலைமை உள்ளிட்ட இந்த அவைக்கு என் முதற்கண் வணக்கங்கள். கல்வி செம்மல் முத்தையாவின் பவள விழா பிறந்த நாளில்
என் வாழ்த்துப்பாடு. கல்வி செம்மலே காலம் போட்டும் உண்மை எண்ணிய எண்ணத்தில் ஏற்றம் காண்பாய் தினம் மாணவர் வாழ்வில் மறுமலர்ச்சி கூட்டி அதில் மாற்றம் கண்டிட மங்கா தலைவர் முத்து ஐயாவே தமிழ்ச்சங்க பொன்விழா வரலாற்றில் நாயகனாய் தன்மான சுடரொலியார் மொழிகாத்து வாழ்வில் என்னாலும் உழைத்திடும் கல்வி செம்மலே முன்னால் வாழ்வு பெற்றோர் பலருண்டு எங்கும் நல்லாசிரியராய் நம்பிக்கையூட்டி இன்றைய தலைமுறை சிறக்க நாளும் உழைத்திடும் செம்மலே தனிகரில்லா வல்லனாய் உயர்வு என்றும் கல்வி வளர்க்கும் கல்வி உள்ளமே வாழ்க. பிறந்த நாள் உமக்கு அது பெருநாள் எமக்கு இன்னும் பல ஆண்டு உயர்ந்து நீவில் இருக்க வாழ்வில் ஏற்றம் உண்டு அனைவருக்கும். மாணவர்கள் கல்வியில் வாழ்வார்கள் வாழ்த்துவார்கள் பாரு தினம் பவழவிழா கண்டிடம் புதுவை சொத்தே ஆம் தமிழ்ச்சங்க முத்தே கூட்டுவார் இடையே சிம்மாசனம் போட்டு போற்றுவோராய் வாழ்வாய் வசந்தம் தென்றலாய் கல்வி தமிழ்ச்சங்கம் வசந்த தென்றலாய் கல்வியும் தமிழ்ச்சங்கமும் வீசிடும் முன்னாலே வல்லலே வாழ்க வாழ்க பல்லாண்டு பல கோடி கூறாங்க. நன்றி. அவைகளுக்கு வணக்கம். இந்த மூன்றாம் அமர்வு பாட்டரங்கத்திற்கு தலைமையேற்கும் சிந்தனை செம்மல் ஒரிங்கர் பாட்டு பகுதி நமது தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் வாசுக்கு மு பாலசுப்ரமணியன் அவர்களே, பௌலவிழா காணும் பண்பாளரே, கல்வி செம்மலே, அன்பால் பரிசமாக்கும் பண்பு முத்து, ஆற்றொழுக்காய் பேசும் நல் செம்மை முத்து, இனிய சொல் என்றும் பேசும் இன்பமுத்து, ஈதலை விழுவமாக்கும் இகை முத்து, உற்றவர் உறவுகாக்கும் செல்வமுத்து, ஊராரின் ஊரணியாம் வல்லல் முத்து, எட்டு தீக்கும் தமிழ் வழக்கும் முத்தமிழ் முத்து, எதிரணியாய் போய் சேர்க்கும் ஏகமுத்து, கொள்ளும் வகை பேசும் ஒப்பிலா முத்து, ஓய்வடியா இவர்தான் செங்கதிர் முத்து, அவ்வையம் பேசாத வைரமுத்து, அத்தேனம் சொந்தம் பாலமுத்து. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அமிழ்திலும் ஆற்றலிலே தம் மக்கள் சிறுகை அமாகிய கூழ். இந்த திருக்குறள் இல்லைனாலும் இந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்கக்கூடிய தலைவர் மூப்பாளர்கள் அவரிடம் இருந்து நான் மலரலாம். இது என்னென்ன அர்த்தங்கள் சொல்லுதோ இத்தனைக்கும் குறையில்லாமல் நிறைவில்லாமல் தகுதி பெற்றார் நம்முடைய முத்தையா அவர்கள் தகுதி பெற்றவர் முத்தையா. அப்படி அவரை வாழ்த்தி பேசுவதற்கும் உயர்த்துவதற்கும் கல்வி சார்ந்தவர்கள் எத்தனையோ பேர் பேசினார்கள். இதிலே எங்கள் அம்மனின் தலைவர் அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் செவலை சொல்லிவிட்டார். சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அதனால் தூக்கு வெற்றியிலே பாட்டு பாடுகிறேன். மரியாதைக்குரிய கோனேரி ராமசாமி அவர்கள் நாங்கள் எல்லாம் திரையிட்டு முதலிலே கடவுள் வணக்கம் செய்கின்ற பொழுது விநாயகர் துதி சொல்லுவோம். ஓகனும் பிறத்தில் புத்தக போர்களாய் வந்த போர்களாய் வந்த உச்சி பிள்ளையார் திருச்சி ஆண்டவா சபை கலகட்டும். தூங்கியவர் விழிப்பார்கள், பாய் போட்டு இடம் பிடித்தவர்கள் அலர் அடித்துக் கொண்டு உட்கார்வார்கள். அந்த வெட்டிலே இந்த சொற்களை அடக்கி ஒரு பாடலை பாடுகிறேன். சொற்குற்றம் பொருட்குற்றம் இதில் எக்குற்றம் இருந்தால் பொருத்தர்கள் வேண்டும். பேர்பெரும் தூதுவை தமிழ் சங்கம் கண்ட பேர்பெரும் தூதுவை சாமி சங்கம் கண்ட சொத்துதான் பெருமை மிகு தலைவர்கள் முத்துதான். அவரை பெற்று ஆட்சி செய்யும் என்றும் சத்துதான். முத்துவை தலைவராக கொண்டு ஆட்சி மன்றம் அமைந்திருக்கிறது. அந்த ஆட்சி மன்றம் சத்தார் ஆட்சி மன்றம். கல்வி செம்மன் என்று சொன்னால் கடுகளவும் வேதம் இல்லை. காட்சிக்கு எளிமையான சேவனே, ஏழை எளியவருக்கு நீதான் என்றும் தேவனே. கல்லூரி பாலவும் கண்டு கல்வி செம்மல் ஆனாய் நீயும், கல்லூரி பாலவும் கண்டு கல்வி செம்மல் ஆனாய் நீயும். பல்கலைக்கழகம் காண வேண்டுமே, ஏழை மாணவர்கள் வாழ்வில் வாழம் சூடுவே. பல்கலைக்கழகம் இருக்கிறார்கள், கல்லூரிகள் நிறைய இருந்து அவர் சேவையை நிறைய
செய்திருக்கிறார், சேவைகள் கூட்டியிருக்கிறார் அப்படின்னு கேள்விப்படுறோம். பல்கலைக்கழகமாக உயர வேண்டும். பல்கலைக்கழகத்திலே ஏழை எளிய மாணவர்கள் கூட, வசதியற்றவர்கள் கூட, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே பின்தங்கி இருக்கிறவர்கள் எல்லாம் மேற்று பெற வேண்டும். அது பல்கலைக்கழகமாக செங்கோல் வைக்க வேண்டும். கல்லூரி பாலவும் கண்டு கல்வி செம்மல் ஆனாகியும் பல்கலைக்கழகம் காண வேண்டுமே. ஏழை மாணவர்கள் வாழ்விடம் சூழுமேன். 7 அகவை தாண்டி 8 10 தொட்டு நீர் 1000 பிறைகள் காண வேண்டுமே. பின்பு 10 10 அகவை தொட்டு சதமடித்தும் வென்று காட்ட வேண்டுமே. 100 ஆண்டு வாழ வேண்டும். நல்லவர்கள் எல்லாம் நோய் நொடி இல்லாமல் மிக சிறப்பாக 100 ஆண்டு வாழ வேண்டும், இளமையாக இருக்க வேண்டும் என்றும் மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு என்று சொன்ன போல தமிழ் தொண்டை மூச்சாக கொண்டு அவர் வாழ வேண்டும். எத்தனை தலைவர் கண்டோம், எத்தனை செயல்கள் கண்டோம், எத்தனை தலைவர் கண்டோம், எத்தனை செயல்கள் கண்டோம், அத்தனைக்கும் மேன்மை கொண்ட சேவையே தமிழ் வாழவே முத்தையா சேவை தேவையே. வாழ்வார கவிஞன் கோடேரி ராமசாமி, வாழ்வார கவிஞன் கோடேரி ராமசாமி வழியில் நின்று மெட்டெடுத்து பாடினேன். கலைஞன் விஜய வீரன் வாழ்த்து சொல்லி ஆடினேன். வாழ்க வாழ்க முத்து வாழ்க 16 பெற்று வாழ்க செம்மொழி போல் சிறந்து நீ வாழ்கவே. தமிழ் தொண்டன் என்றே வாழ்க வாழ்க வாழ்கவே. வாழ்க்கைக்கு நன்றி, வணக்கம். ஒரு கவிகளையும் பொறிக்கும் பொறிஞர் கவியரங்க தலைவருக்கு முதற்கண் வணக்கம். புரட்சி கவியின் எழுச்சியினை புதுவையில் நிறுத்தும் புரட்சி கவியின் பெயரன் பெயர்த்தி அவர்களுக்கும் அவையில் வீற்றிருக்கும் கவிஞர் பெருமக்கள் ஆன்றோர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். கல்வி பணியில் கல்வி செம்மல் வி. முத்து ஐயா அவர்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடியாகிய தமிழ் மொழியை வாரி வழங்கும் வல்லன்மையால் கல்வி செம்மலாய் மலரச் செய்து செம்மாந்து பவள விழா காணும் புதுவை தமிழ் சங்கத்தின் தலைவரே, தமிழ் விளை நிலத்தின் நல் முத்துவே, உமது கல்வி பணியால் இளைஞர்களின் கனவுகளை கற்றோங்கிய நனவாக்கிய நறுமண பூஞ்சோலையே, உமது கல்வி சோலையிலே நறுங்கனிகளை உண்டு நலம் பெற்று உலா வந்தோர் ஏராளம், அத்தனையும் உமது தாராளம். தமிழ் கவிகள் படைப்பாளிகள் கலைஞர்கள் ஏற்றமடைய ஏனியாய் ஆக்கமடைய ஆதரவாய் அரவணைத்து அழகு பார்த்த தமிழ் சங்கத்தின் வேந்தனே, உமது பவள விழா பார்ப்புகழும் திருவிழா. உமது கல்விக் கழகங்கள் ஆற்றல் மிக்க மாணவர்களை சமூகத்திற்கு அளித்து மாற்றம் மிக்க முன்னேற்றங்களை மக்களுக்கு கொடுத்து நவ யுகத்தின் கல்வி தாயின் தவ புதல்வனாய் கல்வி செம்மலாய் பவள விழா காணும் பாசத்தின் சொத்தே, வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு என உம்மை வணங்கி வாழ்த்துகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நலிந்தோருக்கும் கல்வி சாலைகளை பல அமைத்து நல் அறிவை தந்த பவள விழா காணும் நாயகரே, நல் முத்தே, தங்களை வணங்குகின்றேன். நல் அறிவினை சொல்லறிவால் தெளிவாக நீ அழகாக சொல்லும் நெறி சார்ந்த நெறியாளர் பொறியாளரான மூப்பா என் தலைமையை வணங்கியே கவிதை படைக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. பவள விழா கவிதை அகவையோ 75. பவள விழா காணும் நேரம் அகமதி வள்ளலாரின் அன்பின் குணமானவர், அறிவு கோயில்கள் பலவற்றை திறந்தவர், அளவிலா உதவிகளை அன்புடன் செய்தவர், ஆண்களின் அதிசய அற்புதமான முத்தானவர், அறிவினை புகட்டி ஆனந்தம் காண்பவர், தெல்லாரின் மைந்தன், தென்னகத்து கலை மாமணி, உலக தமிழ் சங்க தமிழ் மாமணி, புதுவை தமிழ் சங்க தலைவர் முத்தானவர், வெள்ளை மனம் கொண்ட வெற்றியாளர், தெல்லு தமிழுக்கு கிடைத்த சொத்தானவர், தெவிட்டாத தேற்று தேனோரும் கருத்துக்கள், தில்லி நீரோடை போன்று தமிழ் அருவியாக திக்கெட்டும் தமிழ் பேசும் தென்றலானவர்,
தெள்ளு தமிழ் வள்ளுவத்தை வாழ்வில் கடைபிடிப்பவர். திருவள்ளுவருக்கு உலகமெல்லாம் சிலை அமைத்தவர். திருவள்ளுவரின் பெருமையை அகில உலகமெல்லாம் அணையாத விளக்காக எடுத்து சென்று நிலை நாட்டியவர். தமிழினத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர். திருவாளர் வெங்கடேச மன்னாமாரி அன்பு மகனார். கற்கும் பயனை கனவு கண்ட கற்பனை புதையல், தற்பெருமை இல்லாத கவிதை சான்றோர். கற்றோர்கள் பலரை உருவாக்கி புகழ் பெற்றிடவே இமயத்தில் ஏற்றி வைத்த சிறந்த கல்வியாளர். வாழும் காலத்தில் உழைத்த சேமிப்பை வறுமையில் வாடும் உழைப்பாளி குடும்பத்திற்கு கல்வி எனும் செங்கோலை கொடுத்து உதவிய வள்ளல். காலத்தே கல்வி சரித்திரமே, சிவந்த கரங்கள் செம்மொழி காவலனே, வளம்பெற தமிழன்னைக்கு தாளாட்டு பாடி புத்தகமாக அரியணை ஏற்றிய சீர்திருத்த உழவனே, வாழும் காமராஜனே, வாழ்க வளமுடன், பல்லாண்டு பல கோடி காலம் நீடூழி வாழ்கவே, வாழ்க வாழ்க. உங்களை போற்றி வணங்குகின்றோம். வாய்ப்பளித்த அவர்களுக்கும் அனைத்து நல்ல உலகளுக்கும் கேட்ட கவிஞர் பெருமாளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். புதுவை தமிழ் சங்க தலைவர் முத்து ஐயாவிற்கு பவள விழா வாழ்த்துக்கள். அன்புடைய மனிதர், ஆதரவின் ஆற்றல், இன்முகம் கொண்டு இனிதாய் பேசுவார், ஈகை குணத்தில் வட்டங்களை மிஞ்சினார், ஊராரின் நன்மதிப்பை நிறைவாய் பெற்றார், எளிதில் அணுகக்கூடிய சிறந்த தலைவர், பொறுமையின் சிகரம், எளிமையின் வடிவம், ஆணவமில்லா குணமிக்க தலைவர், செயல்திறமிக்க சீரிய தலைவர், வயதில் முதுமை, செயலில் இனிமை, மனமோ வெண்மை, உணர்மது செம்மை, தெல்லார் கண்ட தென்தவ புதல்வர், புதுவை தமிழ்ச்சங்கத்தின் நிரந்தர தலைவர், பவள விழா காணும் பண்புடைய மனிதர் முத்து ஐயா அவர்கள் வாழிய வாழியவே. நன்றி. அவையில் வீட்டிற்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். முத்தமிழ் வித்தகரே, முதுபெரும் அறிஞரே, முன்னை பழமைக்கும் பின்னை புதுமைக்கும் வித்திட்ட போதகரே, முப்பாலின் வழி நின்றவரே, முன்னோரின் நற்பண்பு பெற்றவரே, புதுவை தமிழ் சங்கத்தால் தமிழ் வளர்த்த தமிழ் புலவரே, தெல்லாது எரிந்த நந்திவர்மன் தமிழால் உயர்ந்தான், தெல்லாது எரிந்த நந்திவர்மன் தமிழால் உயர்ந்தான், தெல்லாற்றில் பிறந்த முத்து வெங்கடேசன் ஐயா தமிழால் உயர்ந்தார். மாமன்னன் பல்லவர் போல் வரலாறு ஆனது அன்று, மாமன்னன் பல்லவர் போல் வரலாறு ஆனது அன்று, மரத்தமிழன் மாமனிதன் வரலாறு ஆனது இன்று, மரத்தமிழன் மாமனிதன் வரலாறு ஆனது இன்று. நித்திலமே தூமணியே ஆண் முத்தே, நின் பெற்றோரும் முற்றோரும் பெருமிதற்கரிய சொத்தே, நித்தில கோவையாய் முத்து மணிவிடை பவளம் மாணிக்கம், நின் செயற்கரிய நூலின் சாதனைதான் என்ன. ஆசிரியர் பணிய அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று அறக்காத்த கல்வி செம்மல், கர்ம வீரர் நீரே, அஞ்சா நெஞ்சம் கொண்ட சொல்லின் செல்வர் நீரே. ஊர்தோறும் கல்வி சாலைகள் அமைத்து ஊர் மெச்சும் நன்மாணாக்கர்கள் உருவாக்கி கல்வி புரட்சி செய்த கல்வி செம்மலே, நீ செல்லாத இடம் ஏது, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சாதி மதம் பாரா சமூக சீர்திருத்தவாதி, இல்லாதோருக்கு ஈதலை அறம் என்று கல்வி கண் கொடுத்த உத்தமர் நீரே. வினை போல் இப்பூவுலகில் அவதரிப்பார் இனி உண்டோ. வாழ்த்த வயல் இல்லை என்றாலும் வாழ்த்தி மனம் மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா முத்து ஐயாவுக்கு வணக்கம். கவியரங்க தலைமையேற்றிருக்கும் அண்ணன் மூப்பா அவர்களுக்கும், கலைமாமணி பாரதி அவர்களுக்கும், முனைவர் குருவசன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. முனைவர் ஐயா அவர்களின் முத்தையா அவர்களின் சமூக பணி, தெல்லாரிலிருந்து வரலாறு படைத்த எங்கள் வரலாறு, எங்கள் வீர வரலாறு, தெல்லாரிலிருந்து வரலாறு படைத்த எங்கள் வரலாறு, வீர வரலாறு, உன்னை நம்பி வந்த எம் போன்ற தம்பிகளை சங்கமாக்குவார், அதனால்தான் நீ முத்து. உன்னை நம்பி வந்த எம் போன்ற தம்பிகளை தங்கமாக்குவார், அதனால்தான் நீ முத்து. தமிழ் சங்கத்தில் உறுப்பினராக்குவார், அழகு பார்ப்பார். எங்கள் முத்து ஐயா சமூகத்தின் சொத்து ஐயா, எங்கள் முத்து ஐயா நீ சமூகத்தின் சொத்து ஐயா. எப்பொழுதும் நீங்கள் கெத்துதான், எப்போதும் நீங்கள் கெத்துதான்.
அனைத்திற்கும் நீங்கள் வித்துதான், அனைத்திற்கும் நீங்கள் வித்துதான். சொத்து விற்பனைக்கு உண்டு, எங்கள் முத்து ஐயா விற்பனைக்கு இல்லை. சொத்து விற்பனைக்கு உண்டு, எங்கள் முத்து ஐயா விற்பனைக்கு இல்லை. சமூகம் மேம்பட பல திட்டங்கள், திட்டங்கள் அனைத்தும் முத்துக்கள். சமூகம் மேம்பட பல திட்டங்கள், திட்டங்கள் அனைத்தும் முத்துக்கள். எங்கள் முத்து ஐயா தொட்டதெல்லாம் முத்துக்கள். எங்கள் முத்து ஐயா தொட்டதெல்லாம் முத்துக்கள், பல வைரங்கள். பெயர் சொன்னால் தரம் எளிதில் விளங்கும், இது விளம்பரம் அல்ல. பெயர் சொன்னால் தரம் எளிதில் விளங்கும், இது விளம்பரம் அல்ல. உன் பெயர் சொன்னால் அது தரம், உயர் தரம். உன் பெயர் சொன்னால் அது தரம், உயர் தரம். சிலர் தனக்கு உழைப்பர், சிலர் குடும்பத்திற்கு உழைப்பர். சிலர் தனக்கு உழைப்பர், சிலர் குடும்பத்திற்கு உழைப்பர். சமூகத்திற்கே உழைக்கும் சமுதாய சிற்பியே, சமூகத்திற்கே உழைக்கும் சமுதாய சிற்பியே, உமக்கு கடன் பட்டுள்ளது சமுதாயம், உமக்கு கடன் பட்டுள்ளது சமுதாயம். அதை விரைவில் அடைக்கும் பவள விழா என்ற பாசத்தின் மூலம். உமக்கு கடன் பட்டுள்ளது சமுதாயம், அதை அடைக்கும் விரைவில் பவள விழா என்ற பாசத்தின் மூலம். வாழ்வாய் பல நூற்றாண்டு, செய்வாய் பல சமூக தொண்டு. வாழ்வாய் பல நூற்றாண்டு, செய்வாய் பல சமூக தொண்டு. ஏற்றி வைப்பார் பல குடும்பங்களின் ஒளி விளக்கு. நீங்கள் சமூகத்தின் சுடர் விளக்கு. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை உம் இதயத்தில் நேற்றுகிறோம். வாய்ப்பளித்தமைக்கு முத்தையாவுக்கு நன்றி. இவ்விழாவில் தமிழ் தலைவர் ஐயா அவர்களுக்கும் இந்த மேடையில் முன்னிலை வகிக்கக்கூடிய ஐயா பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும் புதுவையின் தமிழ் நல் உள்ளங்களுக்கும் இனிய இரவு வணக்கத்தை முடித்தாக்கி கவி தொடர்கிறேன். கல்வி செம்மல் ஐயா முத்து, கற்றோர் போற்றும் எங்கள் சொத்து. புதுவையின் தமிழரின் பூபாலம் நீரே, புதுவையின் தமிழரின் பூபாலம் நீரே. புதுமை நாவன்மை நாவலர் நீரே. புதுவையை தமிழ் மன்னன ஆக்கினீரே, புதுவையை தமிழின் மன்னன ஆக்கினீரே. புரட்சி செய்யும் இம்மக்களை ஏந்தினீரே. புது கவிதையை அரியணையில் ஏற்றி ரசித்தீரே. கர்ம வீரரை போல தோற்றமானீரே. கல்வி கூடத்தான் அவருக்கு இணையானீரே. காட்சிக்கு பெருந்தகை மட்டும் அல்லவே, காட்சிக்கு பெருந்தகை மட்டும் அல்லவே. கண்ணுற்றே பெரும் உள்ளத்தால் அன்புடை நேசரே. பேச்சினில் வில்லவன் என்றும் நீரே. வில்லவன் வில்லை உடையவர், கூர்மையான வில்லை உடையவர். பேச்சினில் வில்லவன் என்றும் நீரே. மூச்சினில் வல்லவன் தமிழை சுவாசிப்பவரே. ஆட்சினில் வேலவன் தமிழர் நலத்தினிலே, ஆட்சினில் வேலவன் தமிழர் நலத்தினிலே. வீச்சினில் வாழானவன் தமிழர் வெற்றிக்காகவே. பேச்சினில் மூச்சினில் ஆட்சினில் வீச்சினில், பேச்சினில் மூச்சினில் ஆட்சினில் வீச்சினில். தமிழின் காவலர் ஐயா முத்து, தமிழரின் காவலர் ஐயா முத்து. நீவீரோ நூற்றாண்டுகள் பல வாழவே, நீவீரோ நூற்றாண்டுகள் பல வாழவே. வாழ்த்தும் உங்களின் இளம் தத்து. நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கல்வி நிலையங்கள் பல கண்டீர், காசில்லா பலருக்கும் உதவி நின்றீர். எடுத்த பணி எதிலும் வெற்றி கண்டீர், எப்படித்தான் சாதித்தீர் இதனை ஐயா. பிறந்த போதே சோதனை பல கண்டீர்,
பிறந்த சில நாளில் அம்மாவை ஆண்டவன் அழைத்து கொண்டானே என்றாலும் அப்போதும் வெற்றி கொண்டே குழந்தை பருவத்தை விருது வாங்க அழைக்கின்றார் பலரும் உண்மை போகத்தான் முடியவில்லை, போதுமென்றும் விடவில்லை. பெற்ற விருதுகளை அடுக்கவே இடமில்லை. இதுவன்றோ உன் சிறப்பு, அப்பப்பா ஆனந்தம். தமிழ்ச்சங்க புகழ் தழைத்தோங்க உழைக்கின்றீர், அப்படியும் தூற்றுவோர் இருக்கத்தான் செய்கின்றார். தூற்றுவோர் தூற்றட்டும் என்றே விடுகின்றீர். அதுவன்றோ உமது பண்பின் அடையாளம். தழைக்கட்டும் உமது தமிழ் பணி, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. பவள விழா போதாது, முத்து விழா போதாது, 100 ஆண்டு வாழ்வில் தமிழ் எண்ணெய் அருளோடு. உலக புகழ்பெற்ற புதுவை மாநில தமிழ் சங்கத்திற்கு நான் புதிய மாணவன். எனது பேச்சு கல்வி பேச்சு. இங்கு வந்த பிறகுதான் தெரிகிறது 75 என்று. 75ஐ கூட்டினால் 3 வருகிறது. 3 எழுத்துதான் முத்து, தமிழ் சங்கத்தின் சொத்து. தமிழை யாசிக்கிறேன், தமிழை நேசிக்கிறேன், தமிழை வாசிக்கிறேன், தமிழை சுவாசிக்கிறேன், தமிழை பூசிக்கிறேன், தமிழை ஆந்தாலோ என நான் யோசிக்கிறேன். தமிழுக்கும் இங்கே கூடியிருக்கும் அழகிய தமிழ் நல் இதயங்களுக்கும் தமிழ் பள்ளியில் தமிழ் செம்மல் முனைவர் முத்து அவர்களுக்கும் இனிய மாலை தமிழ் வணக்கம். புதுவை மாநில தமிழ்ச்சங்க தலைவர் கைபேசியில் தொடர்பு கொண்டு கல்வி பள்ளியில் கல்வி செம்மல் முனைவர் முத்து என்ற தலைப்பில் தொகுப்பு ஒன்று வேண்டும் என செய்தியை தெரிவித்தார்கள். இரவு பெய்த மழையில் காலையில் பூத்த காளானாகிய எனக்கு இந்த வாய்ப்பு என நினைத்து பார்த்தேன். மெய் சிரித்தது, சிந்தனை செயல் கிடந்தது, உள்ளம் குளிர்ந்தது, முகம் மலர்ந்தது. ஆனந்த பன்னீர் கடலில் குளிப்பதை போன்ற ஓர் உணர்வினை கேட்டேன். பிறகு நானும் எனது இல்லத்தில் அமைதியாக அமர்ந்து எனது சிந்தனை கதவை லேசாக திறந்து அதில் ஒரு இனிமையான இளந்தென்றலை வரவழைத்து எண்ணற்ற எழுத்துக்களை ஒன்று கூட்டி சொற்கட்டங்கள் சொற்களாக்கி வைர வரிகளாக்கி பதக்க பக்கங்களாக்கி முத்துப்பறவர் கூட்டுவதை போல் கல்வி செம்மல் முனைவர் முத்து அவர்களை வாழ்த்த வருகிறேன். கல்வி பள்ளியில் கல்வி செம்மல் முனைவர் முத்து என்ற தலைப்பு. கடின உழைப்பால் கல்வி பயின்று கல்வி குழுமங்களை உருவாக்கியவரே. உலக புகழ்பெற்ற புதுவை மாநில தமிழ் சங்கத்தில் 1 முறை பொருளாளராகவும் 4 முறை தலைவராகவும் சிறப்பு பணி செய்து கொண்டு இருப்பவரே. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் 155 விருதுகளை பெற்றவரே. கவிஞர், புலவர், அறிஞர், பேராசிரியர், கவர்னர், பல மாநில முதல்வர்கள், ஜனாதிபதி மற்றும் பிரதமர்களின் வாழ்த்துக்களை பெற்றவரே. பணிவோடும் இனிய சொற்களோடும் அனைவரையும் அரவணைத்து தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கும் தமிழ் அமுதே. மலர்கள் பூத்தால் கொத்து, தாய்ப்பாலும் குழந்தைகள் சத்து, பிள்ளைகளுக்கு சேர்ப்பதோ சொத்து. தமிழை வளர்ப்பதில் வித்து, புதுச்சேரி தமிழ் சங்கத்தின் கிடைத்த கல்விய மாபெரும் சொத்து. இவர்தான் கல்வி பணியில் முனைவர் முத்து. ஔவைக்கு நெல்லிக்கனி கிடைத்ததை போலவும், பாரிவர்களுக்கு ஔவையார் கிடைத்ததை போலவும், மணிமேகலைக்கு அட்சய பாத்திரம் கிடைத்ததை போலவும் புதுவை மாநிலத்தில் உள்ள தமிழ் சங்கத்திற்கு கிடைத்து இருப்பவரோ மாபெரும் கல்வி செம்மல் முனைவர் முத்து கிடைத்திருக்கிறார். ஐயா, நீங்களோ தங்கச்சிலை வளர்த்துக் கொண்டு இருப்பதோ தமிழ் கலை. தமிழுக்காக வீசிக் கொண்டு இருக்கிறார்கள் வலை. தமிழை வளர்த்துக் கொண்டு இருப்பதோ தங்களின் நிலை. தமிழ் சங்கத்தில் இமய மலை. நீங்களோ புதுவை மாநில தமிழ் சங்க தலைவர்களின் இமய மலை. ஐயா, நீங்கள் ஒரு துளசியாக இருந்தால் உங்களை இலையிலையாக பறித்து சாப்பிட்டு விடுவோம். நீங்கள் ஒரு ரோஜாவாக இருந்தால்
உங்களை இதழாக எடுத்து விழுங்கி விடுவோம். நீங்கள் ஒரு தீர்த்தமாக இருந்தால் உங்களை துளி துளியாக எடுத்து பருகி விடுவோம். ஆனால் துள்ளி ஒரு புள்ளி மாலை போல் தமிழை வளர்த்துக் கொண்டிருப்பதால் உங்களோடு துள்ளி விளையாட விருப்பம் கொள்கிறோம். உங்களது தமிழ் வளர்ச்சி பயணமானது மண்ணை தொட்டு பெண்ணை முட்டும் அளவிற்கு வளர வேண்டும் என்றும் உங்கள் இதயத்தில் உள்ள அத்தனை தமிழ் செல்வங்களும் தாயாத கடலாகவும் ஓயாத அலையாகவும் தேயாத நிலவாகவும் பிரகாசிக்க வேண்டும் என்றும் வாழ்த்துகிறேன். 14 செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது வரலாற்றை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள், வரலாற்றை படைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், வரலாற்றிடம் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன், மேன்மேலும் உயர்க பலமுடன் என்று சொல்லி ஆண்டவரை அழைக்கிறேன். ஆணை ஒன்றை பிறப்பிக்கிறேன். ஆணை என்னவென்றால், எனது இனிய முத்து ஐயா அவர்களும் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் சுகாதாரத்தோடு சேர்ந்த நிரந்தர ஆயுளோடு வாழ வேண்டும் என்று கட்டளையிடுகிறேன். ஏன் கட்டளையிடுகிறேன் என்றால், இறைவனுக்கும் நான் இல்லை, எனக்கும் தான் இறைவன் இருக்கிறான். ஏனென்றால் எனது பெயர் பூமி நாதன். அதனால் தான் கட்டளையிடுகிறேன். நன்றி, வணக்கம். பவள விழா நாயகருக்கு கனிவான வணக்கம். கவி ஆளுமைகளை நடத்திடும் தலைமைக்கு தலைதாழ்ந்த வணக்கம். ஆன்றவிந்து அடங்கிய அவையினருக்கு வணக்கம். கவிபாட வந்த கவிஞர்களுக்கும் வணக்கம். இடையராது தடையராது விழாவினை செம்மையாய் நடத்திடும் திருவாளர் சீனு மோகன்தாஸ் அவர்களுக்கும் திருநாவுக்கரசு ஐயா அவர்களுக்கும் மற்றும் நட்புள்ளங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். தரணியாலும் தமிழ்ச் சங்கத்தின் தலைவரே, தமிழ்த்தாயின் தவ புதல்வனே, தமிழ் செம்மலே, புதுவைக்கு கிடைத்த கலைமாமணியே, ஏழைகளின் பங்காளனே, அன்பில் பெரியவரே, சிந்தனையின் ஊற்றே, சமுதாய சிற்பியே, தன்னலம் கருதா தகமையாளரே, பொதுநலம் போற்றும் பண்பாளரே, பொதுநலம் போற்றும் பண்பாளரே, நீர் ஐயா முத்து ஐயா, நெய் தொட்ட இடம் கை வாசம் வீசும், நெய் தொட்ட கையும் நெடிது வாசம் வீசும். உங்களது பெயர் சொல்லும் போதே ஊரே உங்கள் பெருமை பேசும். உங்களது பெயர் சொல்லும் போதே ஊரே உங்கள் பெருமை பேசும். ஏன் உலக நாடுகளே உங்கள் புகழ் பேசும். ஓராண்டு முடிந்தால் எல்லோருக்கும் ஏறுவது வயது, ஓராண்டு முடிந்தால் எல்லோருக்கும் ஏறுவது வயது. உங்களால் ஒவ்வொரு நாளும் சமூகம் ஏற்றம் பெறுவது பெரிது. உங்களால் ஒவ்வொரு நாளும் சமூகம் ஏற்றம் பெறுவது பெரிது, புதிது. தனக்காக வாழ்ந்தவன் வரலாற்று புத்தகத்தில் தன் பக்கத்தையே தானே எழுதுவான் சுயசரிதையாக. வரலாற்று புத்தகத்தில் தன் வரலாற்றை தன் பக்கத்தை தானே எழுதுவான். பிறருக்காக வாழ்ந்தவன் வரலாறாகவே வாழ்ந்திடுவார். வரலாற்று ஏடுகளை புரட்டும் போதெல்லாம் உங்கள் பெயரினை உரசாமல் விரல்கள் நகர்வதில்லை. வரலாற்று ஏடுகளை புரட்டும் போதெல்லாம் உங்கள் பெயரினை உரசாமல் விரல்கள் நகர்வதில்லை. ஏன் கண்ணிமைகளும் கூட அசைவதில்லை. தெல்லாற்றில் அமைந்த கல்வி சாலைக்கு கல்லூரிக்கு தனக்காக வாழ்பவன் தன் பெயரை மட்டுமே சூட்டி இருப்பான். சமுதாயத்தை தத்து எடுத்தவரால் தான் தெல்லாற்றில் அமைந்த கல்வி சாலைக்கு ராஜா நந்திவர்மன் என்று பெயரை சூட்டி அழகு பார்த்தான். சமுதாயத்தை தத்து எடுத்தவரால் தான் தெல்லாற்றில் அமைந்த கல்வி சாலைக்கு ராஜா நந்திவர்மன் பெயரை சூட்டி அழகு பார்த்தார். பல்லவனின் தலைநகரம் காஞ்சி. பொறியியல் பாடசாலைக்கும் அம்மன்னனின் பெயரை வைத்ததே இந்த முடிசூடா மன்னவனுக்கு சாட்சி. 1000 கோயில்கள் கட்டலாம், அன்ன சாலைகள் 1000 நாட்டலாம், அதைவிடவும் ஆங்கோர் ஏழைக்கு கல்வி புகட்டலாம் என்பது வாசகம். 1000 கோயில்கள் கட்டலாம், அன்ன சாலைகள் 1000 நாட்டலாம், அதைவிடவும் ஆங்கோர் ஏழைக்கு கல்வி புகட்டலாம் என்பது வாசகம். வாசகம்தான்.
வார்த்தைகள் தான். ஆனால் கர்ம வீரர் காமராசரின் கண்ட கனவினை மெய்ப்பித்து காட்டும் கல்வி வள்ளல் இவர். கர்ம வீரர் காமராசர் கண்ட கனவினை நனவாக்கி மெய்ப்பித்து காட்டும் கல்வி வள்ளல் இவர். முத்து முத்து அணிபவருக்கு தருவது குளிர்ச்சி. இவரின் அருகில் இருப்பவருக்கு எப்போதும் புத்துணர்ச்சி. இவரின் அருகில் இருப்பவருக்கு எப்போதும் புத்துணர்ச்சி. முத்து தனித்திருந்தாலும் அழகு. முத்து தனித்திருந்தாலும் அழகு. பவளத்தோடு இணைந்திருந்தாலும் அழகு. அழகோடு அழகு இணைந்திருப்பது பேரழகு. முத்து அணிகலனாக அணிபவருக்கு மட்டுமே சிறப்பு. முத்து அணிகலனாக அணிபவருக்கு மட்டுமே சிறப்பு. முத்து என்று இவர் பேர் சொன்னாலும் சிறப்பு, கேட்பவருக்கும் சிறப்பு. அவருடன் இருப்பது எப்போதும் மிகச் சிறப்பு. தமிழ் சான்றோர்களின் ஆசியோடு, தகை சான்ற ஆன்றோர்களின் ஆசியோடு, எல்லாம் வல்ல இறையருளின் ஆசியோடு வாழ்க பல்லாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு காலம் சிறந்து வாழ்க. வாழ்த்துக்கள். சிந்தமிழில் உயிரை நல்கியேனே, செயலினை மூச்சினை குணக்களித்தேனே, நைந்தாயினை நைந்து போதுமை வாழ்வு நன்னிலை குணக்கினை எனக்கும் தானே இந்த தமிழை பணித்து பாட்டுப்பரிதி பாவலர் மூப்பா அவர்கள் தலைமை. பாட்டுப்பரிதி தலைமை ஏற்றார். ஆட்டம் இடையே ஆரம்பம்தான். கூட்டும் மணிகள் பொன்னின் மணிகள், காட்டும் விடியல் காணீர் பரிதியே, மீட்டும் பாக்கள் மலர்ந்த பூக்கள், ஊட்டும் தேன்சோறு உணர்வு தாய் தமிழே, வாட்டும் புறத்தார் வாரா மேடையில், காட்டும் தலைமை கவிஞர் மூப்பா, நடைவண்டி ஓட்டியே நல்லியமயம் தொட்டவர், படை நடத்தும் போர் மறவர், பாட்டு பரிதி பாரி, கொடைவல்ல குன்றின் மணிவிளக்கு, கொள்கை மாந்தர், தடை செய்யும் எவருக்கும் இவர்தானே பகை, தமிழுக்கு இவரே காப்பு, தலைமைக்கு வணக்கம். புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி பவழ விழா தலைவர் முனைவர் வி. முத்து ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து மடல். பொட்டிடு பொற்குட புன்னகை மாமணி, எட்டிடு யாவையும் எட்டிடு முத்தவர், கட்டிடு தேர்ந்தமிழ் கூட்டினில் மூத்தவர், பாட்டிடு மென்மையின் பார்வையை போற்றிடும், அட்டிடு தீர்ந்துவை ஆற்றலின் மென்மையர், முட்டிடு கண்ணினி ஊட்டிடும் தாயவர், தொட்டிடு யாவையும் தோன்றிடும் பொற்குவை, வெட்டிடு மின்னலே வாழ்த்திடும் மாமழை, ஒத்திடும் புன்னகை ஓர்படம் ஆகிடும், முத்திடும் தீந்தமிழ் முத்தமிழ் ஆகிடும், பொத்திடு வாயினி பூத்திடும் வாழ்க்கையே, தத்திடு தாய்மொழி தாங்கிடும் வள்ளலி, கட்டிட வந்தவர் கைதொழுகின்றனர், முற்றிய தென்பலா முக்கனை போலவர், ஒற்றிடு அன்பினில் ஊற்றடை நட்பவர், பற்றிய தீயனர் பாரவர் சொற்களை, வெற்றிகள் பற்பல வந்திட கண்டவர், நற்றுணை யாய்பல நல்வினை தந்தவர், பெற்றவர் உற்றவர் போற்றுட தூயவர், மற்றவர் நெஞ்சினில் முத்தவர் நல்லவர், மற்றவர் நெஞ்சினில் முத்தவர் நல்லவர், அள்ளிய தந்திடும் அன்புடை வள்ளலே, துள்ளிடும் தந்திடும் தாய் தமிழ் பிள்ளையே, உள்ளமை வெள்ளையே ஊக்கமை எல்லையே, பள்ளமே பாய்ந்திடு பண்புடை வெள்ளமே, பொன்னன வாழ்த்துகள் போட்டிடும் மக்களே, குன்றன வாழிய கொள்கையின் கோமகன், இன்றுமோல் என்றுமே எங்களின் முத்தவர், நன்றன வாழ்கவே நாடெல்லாம் போற்றவே. என்றும் அவர் மாணவன் அசோகன். வணக்கம். அடியேனின் நன்றி. கல்வி வள்ளல் முத்து ஐயா காலம் போற்ற வாழ்க. கல்வி வள்ளல் முத்து ஐயா காலம் போற்ற வாழ்க. நம்மை காத்து எப்போதும் வாழ்க. நன்றி நன்றி.